வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சமையலில் பெரும்பாலும் தேங்காய் சேர்க்காமல் இருக்கிறது இல்லை. தேங்காய் இல்லாட்டி அந்த சமையல் ருசியாக இருக்கிறது இல்லை. சில பேர் தேங்காயினால் கெடுதல் அப்படிங்கிறாங்க, சில பேர் தேங்காய் உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. ஆனால் தேங்காய் சாதாரணமாக நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்குவோம்? அந்த காலத்துலலாம் மெட்ராஸில் தேங்காய் பத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரை அந்த சைடில் தேங்காய் சில்லு அப்படிம்பாங்க. அதாவது ஒரு தேங்காயை ரெண்டாக உடைச்சி அதில் அந்த ஒரு கத்தி மாதிரி ஒன்று வச்சு கீறி ஒரு சின்ன சின்ன பல்லாக இருக்கும். தேங்காய் பல், தேங்காய் சில்லு, தேங்காய் பத்தை எப்படி வேணால் சொல்லலாம். அந்த பத்தை ஒரு பைசா, 2 பைசா, 5 பைசா, 10 பைசான்னு அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி விலை. அதில் ஒரு 2-3 பீஸ் கூட வாங்கிட்டு வரலாம். அப்புறம் அரை மூடி தான் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு காலத்தில் வந்தாங்க. அப்புறம் முழு தேங்காயை தான் கொடுப்பேன் அப்படின்னு வந்தாங்க. இப்படியெல்லாம் மாறி மாறி வரும்போது அதிகபட்சம் ஒரு தேங்காயினுடைய விலை அன்றைக்கெல்லாம் ஒரு 10-15 ரூபாயில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேங்காயினுடைய விலை ஒரு கிலோ கணக்கில் போடுறாங்க. 70-80லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. ஆனால் ஒரு தேங்காய் தனியாக எடுக்கும்போது சரியான வெயிட்டாக இருக்குது. சின்ன தேங்காயோ ஒரு அளவான தேங்காயோ இல்லை. எது எடுத்தாலும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனுடைய விலை ஒரு 30-40 ரூபாய் கிட்ட வந்தது. 30 ரூபான்னு வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் 30 ரூபாய்க்கு கம்மியாக ஒரு முழு தேங்காய் வாங்க முடியாது. சரிங்களா? ஆனால் பாருங்க, இந்து மகாசமுத்திரம், இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலில் சீஷல்ஸ் அப்படின்னு ஒரு அழகான தீவு இருக்கு. அதில் என்ன விசேஷம்? எல்லா தீவையும் போல அது ஒரு தீவு. பொதுவாகவே தீவுகள் அழகாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மனித நடமாட்டம் குறைவாக இருக்கும். மனிதர்கள் செல்கிற வரைக்கும் எல்லாமே அழகு தான். மனிதன் போயிட்டான்னு சொன்னால் அது அலங்கோலம் ஆகிடும். சரிங்களா? அந்த ஊரில் ஒரு தென்னை மரம், அதில் ஒரு அதிசயமான தேங்காய். அது என்ன அதிசயமான தேங்காய்? தேங்காயில் என்னையா அதிசயம்? யாருக்குமே வரக்கூடிய கேள்விதான். ஒன்றும் புதுசு இல்லை, கேட்கறதுனால தப்பும் கிடையாது. அது ஒரு பத்திரிகையில் படித்தேன். ஆஹா, என்ன அற்புதமான தகவல் தெரியுங்களா? அந்த மரத்தில் விளையக்கூடிய அந்த தேங்காயினுடைய எடை சுமாராக 25-லேருந்து 40 கிலோ இருக்குமா ஒரே ஒரு தேங்காயினுடைய எடை. இமேஜின் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, அதனுடைய பேர் கோகோ டி மெர் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது அந்த ஒரு பாஷையாட்ட தெரியுது, கோகோ டி மெர். அப்புறம் அந்த தேங்காயினுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? தயவுசெய்து மயக்கம் போட்டுறாதீங்க. இதே வீக்கானவங்க இதை கேட்காதீங்க, அல்லது எதுலையாவது நல்ல கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு பக்கத்தில் ஆளை வச்சுட்டு கேளுங்க. ஒரு தேங்காயினுடைய விலை சுமாராக ஒரு 50,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் இருக்குமா. படிக்கும்போதே தலை சுற்றிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த தேங்காயில் என்ன விசேஷம் அப்படின்னா அதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கான். அதனுடைய பொடி காய்ச்சல், ஆஸ்மா போன்ற நோய்களுக்கு அவ்வளவு நல்ல மருந்தாம். அது மட்டும் இல்லை, அதுக்கு இரட்டை தேங்காய் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க அவங்க. அதை விட பியூட்டி என்னென்னா அந்த தீவினுடைய தேசிய சின்னமே அந்த தேங்காய் தான். அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட சில மரங்களில் தான் அந்த மாதிரி தேங்காய் விளையுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரங்களையெல்லாம் பயங்கரமாக பாதுகாக்கிறாங்க. அதனுடைய விதைகளையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, வேற எங்கேயும் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன் அப்படின்னா ஒரு அதிசயம் அப்படின்னா அது ஒரு இடத்துல இருந்தால் தான் அதிசயம். ஊரெல்லாம் இருந்தால் என்ன அதிசயம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த தேங்காய்க்கு அவ்வளோ ஒரு பெருமை, அவ்வளோ ஒரு சிறப்பு, அவ்வளோ ஒரு விலையை சொல்லாதரான்னு தலையால் அடிச்சுட்டேன். எங்கே கேட்குறேன்? பெஸ்ட்டு விலையை கேட்டு யாரும் மயங்கி விழுந்துடாது. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இந்த சேனல் பொறுப்பு இல்லாமல் சொல்லிவிட்டேன். இது கேட்கும்போதே நமக்கு தேங்காய் போட்டு சாப்பிட்ற ஆசையே போயிடும் போல இருக்குது. ஆனால் அப்படியும் ஒரு தேங்காய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தினத்தந்தி பேப்பர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த இடத்துல தினத்தந்திக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம். இது எதுக்காக சொல்கிறது அப்படின்னா உலகம் பலவிதம், உலகத்தில் பல அதிசயங்கள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதெல்லாம் காதில் வாங்கி வச்சுக்கலாம், அவ்வளோதான். நம்ம எப்பயாவது சீஷல்ஸ் போக நேர்ந்தால் அந்த தேங்காயை கண்ணால் பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் எனக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.